உள்ள சுற்றுலா தலங்களில் சொத்தவிளை கடற்கரையும் முக்கியமான ஒன்று. இந்த கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் காட்சி கோபுரங்கள், சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா, கழிப்பறைகள், இருக்கைகள் தரமற்ற முறையில் உடைந்து விடும் நிலையில் பராமரிப்பின்றி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் வரவும் மிகவும் குறைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சொத்தவிளை கடற்கரையும் ஒன்று. நாகர்கோவிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கடற்கரை மிகவும் எழில் கொஞ்சும் கடற்கரையாகும். இங்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும். சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதையொட்டி சுற்றுலாத்துறை மூலமாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் பல்வேறு பணிகள் செய்யப்பட்டன. குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு பூங்கா மற்றும் காட்சி கோபுரங்கள், சுற்றுலா பயணிகள் இளைப்பாறுவதற்கான இருக்கைகள், வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் போன்றவையும் இதில் அமைக்கப்பட்டது. போலீசார் ரோந்து செல்லவும் கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த கடற்கரையில் தற்போது இருக்கைகள் அனைத்தும் சேதமடைந்து கிடக்கிறது. குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு உபகரணங்கள் கடற்கரை காற்றினால் துருப்பிடித்து புல் புதர்கள் மண்டி பராமரிப்பில்லாமல் காணப்படுகிறது. பூங்காவில் விளையாடும் குழந்தைகள் கடலில் தவறி விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட ஸ்லாபுகள் மற்றும் கடற்கரையில் உள்ள தடுப்பு சுவர்கள் அனைத்தும் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. மேலும் காட்சி கோபுரம் 3வது தளத்தில் கைப்பிடிகள் முற்றிலும் உடைந்து சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நிலையில் உள்ளது. கழிவறைகளும் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இதனால் சமீப காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் இந்த கடற்கரையை சீரமைக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த கடற்கரை பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.